ஏற்கனவே 23 வேட்பாளர்களை அறிவித்த பழனிசாமி தற்போது 127 வேட்பாளர்களை அறிவித்ததன் மூலம் கிட்டத்தட்ட 160 தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட 160 தொகுதிகளுக்கான வேட்பாளரை இன்றைய தினத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார். தற்போது வரைக்கும் சுமார் 127 இந்த 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் 127 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அதிமுக அறிவிச்சிருக்கு. இதில் முக்கியமாக 13 தொகுதிகள், சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகள் மொத்தமாக இருக்குது. 3 தொகுதிகளை கூட்டணிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதில் மீதம் இருக்கக்கூடிய 13 தொகுதிகளுக்கு இந்த பட்டியலில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படலை. ஸோ சென்னையே உடைய வேட்பாளர்கள் பட்டியல் அடுத்த கட்டத்தில் வெளிவரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. இதில் கடந்த முறை வெளியான பட்டியலில் பெரும்பாலும் 23 பேர்கள் கொண்ட வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. அதில் பெரும்பாலும் முன்னாள் அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. கட்சியுடைய செல்வாக்கு மிக்க தலைவர்கள் முதற்கட்ட பட்டியலில் இருந்தாங்க. இந்த முறை பெரும்பாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதில் இதில் பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 10 தொகுதி இருக்குது. அதில் முதலாவதாக கும்மிடிப்பூண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வி. சுதாகர் ஏற்கனவே பூண்டி கிழக்கு ஒன்றிய கழக துணை செயலாளராக இருக்கார். பொன்னேரி தனி தொகுதி, திருவள்ளூர் மாவட்டத்தில் 2 தனி தொகுதி, ஒன்று பொன்னேரி, இன்னொன்று பூந்தமல்லி. இந்த 2 தொகுதியில் பொன்னேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக நேரடியாக களம் காண்றாங்க. அதுக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. ஸோ சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கடந்த முறை திமுக மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றது. என்னென்னா அவங்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அளவு கை கொடுத்தது அப்படின்னு பார்த்தா திருவள்ளூர் மாவட்டத்தை சொல்ல முடியும். ஸ்ட்ரைக் ரேட் மிக அதிகமாக இருந்தது. ஸோ இந்த முறை சென்னை, திருவள்ளூர் இந்த இடங்களில் அதிமுக கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களுடைய போட்டியை நேரடியாக திமுகவோட வச்சுருக்காங்க. ஸோ கடந்த முறை பாஜக 2 இடங்களில் திமுகவில் நேரடியாக போட்டியிட்டாங்க. துறைமுகம் தொகுதியை அவங்க தான் போட்டிட்டாங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா மயிலாப்பூர் தொகுதியை மட்டும்தான் பாஜகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. சைதாப்பேட்டையை அமமுக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த முறை 13 இடங்களில் அதிமுக நேரடியாக களம் காணுது. இதில் பெரும்பாலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இதில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது தெரியுது. புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு வாய்ப்பு அப்படின்றது பெரிய அளவுக்கு கொடுக்கப்படலை அப்படின்றத ஒரு ஆள் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சில அண்மையில் நாம் தமிழர்லேருந்து விலகிய அதிமுகவில் இணைந்த ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த லிஸ்ட்டில் அதில் பேர் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பி.வி. ரமணா இறக்கியிருக்காங்க. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளராக இருக்கார். ஒரு முன்னாள் அமைச்சர். கடந்த முறை கேபினெட்டில் இருந்தவர். அவர் மீது வழக்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த நிலையில் மீண்டும் அவரை இறக்கியிருக்காங்க. மாதவர மூர்த்தி முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு. அவரை மீண்டும் இறக்கியிருக்காங்க. தாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு மிக்க தலைவராக பார்க்கப்படக்கூடிய ராஜேந்திரன், சிட்லப்பாக்க ராஜேந்திரனை மீண்டும் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. ஸோ மதுராந்தகம் தனி தொகுதி, இங்கே மரகதம் குமரவேலை இறக்கியிருக்காங்க. ஸோ இவங்க கழக தலைமை செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமான வேட்பாளர்களை இந்த 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலையும் அவங்க இறக்கியிருக்கிறது மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. பெரும்பாலும் கட்சியுடைய முக்கிய தலைவர்களுக்கும் பிற கட்சியிலிருந்து இங்கே வந்தவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலை அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அதிமுக வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் மாதவரம் தொகுதியில் மாதவரம் வி. மூர்த்தி, இவர் ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு. ஸ்ரீபெரும்புதூர் பழனி வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. தாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், அந்த பகுதியில் ஒரு பக்கம் செல்வாக்கு மிக்க தலைவர். செங்கல்பட்டு அண்மையில் பிரிக்கப்பட்ட ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 4 தொகுதியில் இருக்குது. அதில் 4 தொகுதி இருக்குது. அதில் ஒரு தொகுதி அப்படின்றது செங்கல்பட்டு. அதில் கஜேந்திரன் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. திருவொற்றியூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருவொற்றியூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் வரக்கூடிய ஒரு தொகுதி. அதில் குப்பன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. செய்யூர் ராஜசேகர். மதுராந்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரகதம் குமரவேல் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் சோமசுந்தரம் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பட்டியலில் ஒட்டுமொத்தமாக 127 பேர் இருக்காங்க. இதில் குமாரபாளையம் தொகுதியில் யார் போட்டியிடுறாங்க அப்படின்றத இன்னும் டிக்ளேர் பண்ணல. அதே நேரத்தில் போடிநாயக்கனூர் தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அதாவது அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு அதற்கு பிறகு திமுகவில் இணைந்த ஓ. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக அதிமுக தரப்பிலிருந்து வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. அந்த வேட்பாளர் இந்த பட்டியல் அது இடம்பெற்றிருக்கு. அரக்கோணம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரவி வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. காட்பாடியை பொறுத்த வரைக்கும் வி. ராமு, ஆற்காடை பொறுத்த வரைக்கும் சுகுமார், வேலூரை பொறுத்த வரைக்கும் அப்பு. ஸோ அடுத்தடுத்த வேட்பாளர் பட்டியல் இதுவரைக்கும் கடந்த முறை 23 வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிச்சாங்க. இந்த முறை 127 பேர் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது
150 வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அதிமுக 169 இடங்களில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுது. இன்னும் ஒரு சில எண்ணிக்கையில் 1 அல்லது 2 மாற்றம் வரலாம். என்ன காரணம் அப்படின்னா, மீண்டும் ஏசி சண்முகம் போன்ற தலைவர்கள் எந்த சின்னத்தில் போட்டியிடுறது அப்படின்றதுல இன்னும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்துருக்காங்க. நேற்று ஒரு தொகுதியில் போட்டியிட்டதாக இருந்தது. இப்போ இன்னொரு தொகுதியில் நான் தாமரையிலையும் போட்டியிடுறேன் அப்படின்றன்னு சொல்லியிருக்காரு அவர். இதன் மூலமாக எண்ணிக்கையில் 1-2 மாற்றம் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அடுத்ததான் நம்ம பார்க்குறது பாளையங்கோட்டை தொகுதி. பாளையங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் சையத் சுல்தான் கான் சம்சுதீன் அப்படின்னு வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் தலவாய் சுந்தரம், அம்பாசமுத்திரத்தில் வேட்பாளராக இசக்கி சுப்பையா அறிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் கணேசராஜா, கடந்த முறை வரைக்கும் இங்கே நைனா நாகேந்திரன் போட்டிட்டு இருந்தார். இப்போ இந்த இடத்த விட்டுட்டு அவர் சாத்தூர் போகிறதுனால அடுத்ததாக அந்த இடத்துல கணேஷ் ராஜாவை அதிமுக நேரடியாக களமிறக்கியிருக்கு. பாப்பிரெட்டியை பொறுத்த வரைக்கும் மரகதம் வெற்றிவேல், அரூரை பொறுத்த வரைக்கும் சம்பத்குமார் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. செங்கமை பொறுத்த வரைக்கும் டிஎஸ் வேலு, செங்கம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வரக்கூடிய ஒரு தொகுதி. கீழ்பெண்ணாத்தூரை பொறுத்த வரைக்கும் ராமச்சந்திரன் இவர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. ஸோ திருவண்ணாமலையே ஏற்கனவே ஏவா வேலு செல்வக்கா இருக்காரு. ஸோ அந்த இடத்துல போட்டி அப்படின்றது கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்கிற நிலையில் இந்த இடத்துல அதிமுக நேரடியாக களம் காணுது. பொள்ளாச்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அங்கே எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன், உடுமலைப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் உடுமலை ராதாகிருஷ்ணன், இவருக்கும் அண்மையில் கருத்து மோதல் இருந்ததாக பேசப்பட்டது. மீண்டும் இந்த பட்டியலருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதிமுக அவர்களுக்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ரொம்ப செல்வாக்குமிக்க தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் தான் உடுமலை ராதாகிருஷ்ணன். இப்போ அவருக்கு மீண்டும் வாய்ப்பு 2ஆம் கட்ட பட்டியலில் அவருக்கு பேர் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு கவனிக்க வேண்டிய அம்சமாக பார்க்கப்படுது. ஸ்ரீ வைகுண்டம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சண்முகநாதன், இந்த இடத்துல தான் அண்மையில் காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தவர் கருத்து சொல்லியிருந்தார். அந்த இடத்துல யார் கேண்டிடேட்டை போடுறது அப்படின்றதுல திமுகவுக்கும் காங்கிரஸுக்கு ஒரு கருத்து மோதல் இருக்கு. இந்த இடத்துல தற்போது ஸ்ரீ வைகுண்டம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சண்முகநாதனை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. கம்பம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் STK ஜெக்கை என வேட்பாளராக அறிவிச்சிருக்கு அதிமுக. ஸோ 127 பேருடைய பட்டியலை தற்போது அதிமுக அறிவிச்சிருக்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆரணிய தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜெயசுதா, செய்யார் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முக்கூர் சுப்பிரமணியன், வந்தவாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராணி, திண்டிவனம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனன். திண்டிவனம் அப்படின்றது ஒரு தனி தொகுதி அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் திண்டிவனமும் ஒரு தனி தொகுதி, அதுக்கடுத்தாக வானூர் இருக்கக்கூடிய தொகுதி தனி தொகுதி. ஆலங்குளை பொறுத்த வரைக்கும் பிரபாகரன், தென்காசியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளராக செல்வ மோகன்தாஸ் அறிவிச்சிருக்கு. கடையநல்லூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ண முரளி, சங்கரன் கோவிலை பொறுத்த வரைக்கும் திலீபன் ஜெயசங்கர். ஸோ 127 வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிச்சது மூலமாக இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 150 வேட்பாளர்களை அதிமுக அறிவிச்சிருக்கு ஒட்டுமொத்தமாக. ஈரோடு கிழக்கு பொறுத்த வரைக்கும் ஆர் மனோகரன். ஈரோடு கிழக்கில் அண்மையில் தான் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதில் திமுக வேட்பாளர் நிறுத்தியிருந்தாலும் கூட இந்த தொகுதியில் இந்த முறை மீண்டும் காங்கிரஸுக்கே கொடுக்கறதுக்கு திமுக தயாராக இருக்குது அப்படின்னு தகவல் இருக்குது. அந்த இடத்துல தற்போது ஆர் மனோகரன் போட்டியிட போகிறாரு. தாராபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சத்யபாமா, காங்கேயம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் NSN நடராஜ், பெருந்துறையை பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமார். ஸோ இந்த தொகுதியில் என்ன தாக்கம் இருக்கும் அப்படின்னா, செங்கோட்டையன் இந்த பகுதியில் ஓரளவுக்கு செல்வாக்குமிக்க தலைவர்களாக இருக்காரு. ஸோ அந்த இடங்களில் இந்த போட்டி அப்படின்றது இந்த முறை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வியூவை பார்க்க வேண்டியிருக்கு. ஸ்ரீ வைகுண்டம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி சண்முகநாதன், தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் செல்வபாண்டியனை வேட்பாளராக அறிவிச்சிருக்கு அதிமுக. விளாத்திக்குளம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சத்யா, முதுகுளத்தூர், மலேசியா பாண்டி, இவங்க பெரும்பாலும் எல்லாமே அதிமுகவுடைய முக்கிய பொறுப்பில் இருந்திருக்காங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு சிலர் எம்பிக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் நான் படித்த பெயர்களில் ஒரு 3 பெண்கள் இடம்பெற்றிருக்காங்க. இஸ்லாமியர் ஒருவர் இடம்பெற்றிருக்காரு. வானூர் தொகுதி முருகன், விழுப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜயா விழுப்புரத்தில் பொறுத்த வரைக்கும் அண்மையில் CV சண்முகம் இங்கிருந்து மயிலத்துக்கு போனார். இந்த இடத்துல வேட்பாளர் அறிவிக்க தொடர்பாக ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு. அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகியாக இருந்த பசுபதி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் நேற்று தான். இந்த நிலையில் தற்போது அந்த தொகுதிக்கு முதல் முறையாக ஒரு பெண் வேட்பாளரை களமிறக்க அதிமுக அப்படின்னு சொல்ல முடியும். திருக்கோவிலூர் ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் செல்வாக்கு மிக்க ஒரு இடம். இந்த இடத்துல இப்போ திமுக போட்டியிடக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ பழனிசாமி வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, வானூர், இது எல்லாமே திமுக, தேமுதிக, பாமக எல்லாமே ஓரளவுக்கு வலிமை வாய்ந்த கட்சிகள் இருக்கக்கூடிய கணிசமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய தொகுதி. அந்த இடத்துல அதிமுக களம் காணந்து வேட்பாளர் அறிவிச்சிட்டு இருக்காங்க. அந்தியூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஹரிபாஸ்கர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரபு வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. பவானி சாகர் பன்னாரி அவரை வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர். கூடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பொன் ஜெயசீலனை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக சங்கராபுரம் தொகுதி ராகேஷ் அப்படின்ற வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் ராஜீவ்காந்தி, கங்கவள்ளி நல்லத்தம்பி, சேலம் மாவட்டத்தில் வரக்கூடிய கங்கவள்ளி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நல்லத்தம்பி வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. ஆத்தூர்
சேலம் ஜெயச்சந்திரனை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. ஸோ 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் சென்னையை தவிர்த்து மற்ற பெரும்பாலான தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அதிமுக அறிவிச்சிருக்கு. சென்னையில் ஒட்டுமொத்தமாக அதிமுக 13 வேட்பாளர்களை அறிவிக்கணும். இன்னும் முக்கிய தொகுதிகள் ஒரு சிலவற்றில் எங்கெங்கெல்லாம் மற்ற கட்சிகளோட பேச்சுவார்த்தை இருக்கோ அதெல்லாம் நிறுத்தியிருக்காங்கன்னு புரிஞ்சிக்க முடியுது. சென்னை ரொம்ப முக்கியமான இடம், டஃப் காம்படிஷன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதன் காரணமாக இந்த 3ஆம் கட்ட பட்டியலில் அந்த வேட்பாளர் பட்டியல் அப்படி வெளிவரும். குன்னூரை பொறுத்த வரைக்கும் ராமு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஏற்காடை பொறுத்த வரைக்கும் உஷாராணி. ஏற்காடு ஒரு ஷெட்யூல் ட்ரைபில் ஒதுக்கீட்டில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொகுதி அது, உஷாராணி. ஓமலூரை பொறுத்த வரைக்கும் மணி. மேட்டூரை பொறுத்த வரைக்கும் வெங்கடாச்சலம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. சங்ககிரியை பொறுத்த வரைக்கும் வெற்றிவேல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. இந்த வேட்பாளர் பட்டியலை அடுத்து உடனுக்குடன் வெளியிட்டது மூலமாக தங்களை தேர்தலுக்கு தயாராக இருக்கும் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனை தற்போது அதிமுக ஏற்படுத்துது. திருவாடானை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கீர்த்திகா முனியசாமி நம்ம படிக்கக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலில் ஒரு 3வது ஒரு பெண் வேட்பாளர் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. பரமக்குடியை பொறுத்த வரைக்கும் முத்தையா. அருப்புக்கோட்டை சேதுபதி. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் கணேசன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. பரமக்குடியில் முத்தையா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அருப்புக்கோட்டையில் சேதுபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் கணேசன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதில் ஓரளவுக்கு பெண் வேட்பாளர்களை பார்க்க முடியுது. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்காங்க.